ஒருத்தரோட பிரிவால் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த பிரிவும் நல்லது தான் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. உங்ககிட்ட இருப்பு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உங்கள் வீட்டு வாசலில் சொந்தக்காரங்களோட செருப்பு கூட இருக்கும் அப்படின்றத ஒருபோதும் மறக்காதீங்க. மற்றவங்கள நேசிக்க தெரியாத மனுஷங்க கிட்டையும் மற்றவங்களால நேசிக்கப்படாத மனுஷங்க கிட்டையும் வாழ்ந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சதையும் சரி இழந்ததையும் சரி எதையுமே நினைவுக்கு கொண்டு வராதீங்க. சில நினைவுகள் குப்பைக்கு சமந்தான். இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கிட்டவங்களை விட வழிகளை மறந்து சிரிக்க கற்றுக்கிட்டவங்க தான் அதிகம். அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. நிஜங்களை கூட கடந்து விடலாம். சில நினைவுகளை கடக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப வலிமை தேவைப்படுது. சில நினைவுகள் பார்த்தீங்கன்னா ஆபத்தானது. அது உங்களை வாழ விடாது. அப்படிப்பட்ட நினைவுகள்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க. உரிமை உண்டு அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அந்த இடத்துல மரியாதை இல்லை அப்படின்றப்போ அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க. நிறம் மாறுற பச்சோந்திகளை விட மனசு மாறுற மனுஷங்க கிட்ட தான் நம்மளுக்கு எப்போவுமே அதிக கவனம் இருக்கணும். யார் உங்களை எந்த தூரத்தில் வச்சுருக்காங்களோ அந்த தூரத்துல இருந்தே வாழ கற்றுக்கோங்க. அதனால் உங்களுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. வாழ்க்கை வலிச்சாலும் வலிக்காத மாதிரியே வாழ பழகிக்கோங்க. உங்களோட வழியில் விளையாடுறதுக்கு பல பேர் காத்துட்ருப்பாங்க. சொல்லப்படாத வேதனையை விட புரிஞ்சுக்கப்படாத வேதனைகள் தான் இங்கே அதிகம். சில பேருக்கு புரிய வைக்க முடியாமலே இங்கே பலரது வாழ்க்கை கண்ணீரோடு கலந்து போயிட்டுருக்கு. உங்களை வேண்டாம் அப்படின்ற இடத்த விட்டு வெளியில் வந்துருங்க. இல்லைன்னா முதல்ல அவமதிப்பாங்க, அடுத்து வெறுப்பாங்க, அடுத்து உங்களை தப்பானவங்க அப்படின்ற பட்டத்தை கூட சூட்டிடுவாங்க. சில பேரோட நிராகரிப்புகளை ஏற்றுக்கோங்க. உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் கெஞ்சாதீங்க, அவங்கள துரத்தாதீங்க. உங்களோட மதிப்பு என்னன்றத நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்ந்து அதை வளமாக்குங்க. அப்போ தான் எல்லாமே நலமாகும். அமைதியாக இருங்க. இன்னைக்கு உங்களை அவமானம் செஞ்சவங்க ஒரு நாள் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்குற காலமும் நேரமும் நிச்சயமாக ஒரு நாள் வரும். யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தொடக்கத்தில் கூட சில சமயம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பழக்கத்தில் கண்டிப்பாக அது நம்மளுக்கு புரிய வச்சிடும். நீங்களே விலகி நின்னா கூட உண்மையான பாசம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவு உங்களை தேடி வரும். நீங்களும் உங்களோட நிழலும் உங்களை உதாசனம் செய்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது. நம்மளோட பாசத்துக்கு சொந்தமானவங்களை எந்த விதத்துலேயும் நம்ம ஏமாற்றுறதை விட அவங்க கிட்ட நம்ம தோற்று போகிறது ஒரு மரியாதைக்குரிய விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ பல பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஒருத்தரோட